ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீக், அதாவது செப்டம்பர் 3rd வீக் ட்ரேடிங் டேஸ் எல்லோரும் எப்படி இருந்தது? ஸோ லாஸ்ட் வீக்கோட ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்த்துருவோமா? நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 25,525, லோ பார்த்திங்கன்னா 25,147.3. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 377.7 நிஃப்டி பாயிண்ட்ஸு. ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 25,368.32. எவ்வளோ சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 0.82%. ஸோ வெள்ளிக்கிழமையோடைய ஐ பார்த்திங்கன்னா 489.8, லோ பார்த்திங்கன்னா 352, க்ளோஸ் 426.7 க்ளோஸ் ஆகிருக்கு மக்களே. ஸோ அதாவது நிஃப்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னா, இந்த சார்ட்டில் பார்க்கலாம். இது நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறது 1 இயரோட சார்ட்டு, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் வீக் கண்டினியூவாகவே ஒரு பாசிட்டிவ் ட்ரேடிங் வைப்பில் தான் இருந்தது. அந்த ஃப்ரைடே மட்டும்தான் ஒரு சின்ன செல்லிங் ஜோன் இருந்தது. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்கில் என்னென்னா, நம்ம போன நிஃப்டி இது சொன்ன மாதிரி தான், அதாவது ரொம்ப குரூஷியலான வீக்கு. ஸோ என்ன ரீசன்னா, டிராஃபிக் அதெல்லாம் டாக்ஸ் இருந்தது யூஎஸ் அண்டு இந்தியா. ஸோ இன்றைக்கான லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது H1B விசா நம்மளுக்கு நார்மலி பார்த்திங்கன்னா இந்தியன்ஸாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யன்ஸாக இருக்கட்டும், யார் அமெரிக்காவில் வரணுன்னாலுமே ஒர்க் பண்ணுறதுக்கு $2,500 தான் பே பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது $1 lakh மாற்றிட்டாங்க. So $1 lakh means equal to 88 lakhs in Indian money as of now. அப்போ 88 லட்சம் கட்டி ஒருத்தவங்களை கூப்பிட்டு வேலைக்கு வைக்கணுன்ற அவசியம் சாஃப்ட்வேருக்கு இருக்கா இல்லையான்னு ஒரு கம்பெனிஸ் அதை டீல் பண்ணுவாங்க, ஓகேவா? அது இன்ஃபோசிஸ், HCL, எக்ஸாவேர், வாட் எவர் த கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவைங்கிறத எடுத்துகிட்டு ரெக்யூர்மெண்ட். ஆக்சுவலாக என்னன்னா, என்னுடைய ஒர்க் அனுபவத்தில் 2017 இதை அரப் கண்ட்ரிஸ், குவைத்தில் இதை இனிஷியேட் பண்ணாங்க. ரீசன் எதுக்குன்னா, இதோட மெயின் ரீசன் என்னென்னா, அவங்களோட நேஷ்னாலிட்டிஸை ஒர்க் பண்ணணும். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன், நம்ம அதை தனியாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கான இது ஜோன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. என்ன தான் நம்மளுக்கு நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும், இம்பேக்ட் இருந்தாலும், நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த எண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோ மார்க் வச்சுருக்கேன் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் இருக்குல்ல, அது என்னன்னா, லாஸ்ட் செப்டம்பர் 19 இதே மாதிரி தான் ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கு. ஸோ அதோட லெவல் பார்த்தீங்கன்னா